உடுமலைப்பேட்டையில் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட இளைஞர் சங்கரின் குடும்பத்தாரிடம் தேசிய ஆதி திராவிட நல ஆணையத்தினர் விசாரணை நடத்தினர். தேசிய ஆதி திராவிட நல ஆணைய அதிகாரிகள் சந்திரபிரபா, லிஸ்டர் ஆகியோர் உடுமலைப்பேட்டை காவல் நிலைய போலீசாரிடம் தொடர்பாக விசாரணை நடத்தினர். பின்னர் சங்கர் கொலை செய்யப்பட்ட இடத்தில் நேரில் ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகள் அந்த பகுதியில் இருந்தவர்களிடம் விவரங்களை கேட்டறிந்தனர். இதனையடுத்து குமரலிங்கம் பகுதியில் உள்ள சங்கரின் இல்லத்திற்கு சென்ற தேசிய ஆதி திராவிட நல வாரிய அதிகாரிகள் சங்கர் குடும்பத்தாரிடம் விசாரணை நடத்தினர். 45 நிமிடங்கள் நடைபெற்ற விசாரணையில் பல்வேறு தகவல்களை அவர்கள் கேட்டறிந்தனர். கோவையில் சிகிச்சை பெற்று வரும் சங்கரின் மனைவி கௌசல்யாவிடம் விசாரணை நடத்த உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். விசாரணை அறிக்கை ஓரிரு நாட்களில் தாக்கல் செய்யப்படும் என தேசிய ஆதி திராவிட நல வாரிய அதிகாரிகள் தெரிவித்தனர். உடுமலைப்பேட்டை அந்த இன்சிடென்ட் எங்க நோட்டீஸுக்கு வந்ததுனால எங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி நாங்க இன்னைக்கு ஸ்பாட் என்கொயரிக்கு நாங்க வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் இதை வந்து போலீஸ் ஸ்டேஷன் போனோம். போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு எஃப்ஐஆர் காப்பி இப்படி செக்ஷன்ஸ் எல்லாம் இன்வோக் பண்ணியிருக்காங்க அண்டர் SC/ST/PO ஆக்ட் அப்படின்னா சொல்லி அதெல்லாம் பார்த்தோம். இது போட்டிருக்காங்க. அப்புறம் அதன்படி வந்து SC/ST/PO ரூல்ஸ் படி இது கொடுக்கணும், மானிட்டரி ரிலீஃப் எல்லாம் கொடுக்கணும். அதையும் நாங்கள் பெர்சீவ் பண்ணி கலெக்டர்கிட்ட எல்லாம் முந்தானத்து பேசணும். பேசிட்டு அவங்க அதெல்லாம் இது பண்ணி கொடுத்துட்டாங்க.